Hello my dear friends, welcome back to Gaza's channel. ஒரு பிளான்ட் ஆனது நல்லா செழித்து பசுமையாக வளர்கிறதுக்கு அதுக்கு முக்கியமானது நல்ல ஊட்டச்சத்து மிக்க சரியான அளவில் நம்ம யூஸ் பண்ணுற மண்ணு தான். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பிளான்ட் நல்லா வளர்கிறதுக்கு மண் கலவை எந்தெந்த ரேஷியோவில் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் சிட்டி சைடில் இருக்கிறவங்க மண் கிடைக்காதவங்க ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நான் செடி எல்லாமே எங்கள் வீட்டு ரூஃப்டாப்பில் தான் ரெடி பண்ண போகிறேன். மண் கலவை ரெடி பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு 3 விதமான மண்களை எடுத்துட்டுருக்கிறேன். அதாவது கோகோ பீட், தேங்காய் நார் கழிவுகள்னு சொல்லுவாங்க. இதை நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன். அதை தான் இப்போ உடச்சிட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு அதை ஒரு பங்கு நான் எடுத்துக்கிறேன். இந்த கோகோ பீட் செடிகளில் ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. இப்போ இதை ஒரு பங்கு உடச்சி நான் போட்டுக்கிறேன். செகண்டாக ஒரு பங்கு மணல் எடுத்துருக்கிறேன். அதையும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோகோ பீட்டோட இப்போ ஒரு பங்கு மணல் போட்டுக்கிறோம். இந்த மண் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, செடிகளுடைய வேர்கள் நல்லா பிடித்து வளருவதற்கு இந்த மண் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது. மூணாவதாக நம்ம சேர்க்க போகிறது வெர்மி கம்போஸ்ட், அதாவது மண்புழு உரம். இதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் உள்ள காய்கறி கழிவுகளை நீங்கள் மக்க வச்சும் சேர்த்துக்கிறலாம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். வீட்டிலையே காய்கறி கழிவுகளை வச்சு எப்படி ஈஸியாக உரம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் போட்டு விடுறேன். இந்த மண்புழு உரத்தையும் நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன். அதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறங்க. செடிகள் நல்ல ஊட்டச்சத்துடன் வேகமாக வளர்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது இந்த உரம். அதுக்காக வேண்டி தான் நாம் உரத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம். மூணையுமே சம பங்கு நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு பங்கு மண், ஒரு பங்கு கோகோபீட் அண்ட் ஒரு பங்கு உரம் எடுத்து மூணையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நான் ரூஃப் டாப்பில் எங்களுடைய கார்டனை ரெடி பண்ணுறதுனால இந்த மாதிரி க்ரோ பேக் வாங்கி வச்சுருக்கிறேன். ஏன்னு சொன்னால் பாட்டை மேலே தூக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக வேண்டி இந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸான க்ரோ பேக்கை நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதில் தான் நம்ம மண் கலவையை போட போகிறோம். விதவிதமான சைஸஸில், விதவிதமான கலர்ஸில் நிறைய இந்த மாதிரி க்ரோ பேக்ஸ் ஆன்லைனில் நமக்கு கிடைக்கிது. நான் ஆன்லைனில் தான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கிறேங்க. கோகோ பீட்டில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சும் நீங்கள் மண் கலவை ரெடி பண்ணிக்கிறலாம். இது இன்னொரு மெத்தட். டைரெக்டாகவும் இதை உடச்சி அப்படியே போடலாம், அல்லது இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறலாம். கோகோ பீட்டில் தண்ணி ஊற்றுனதும் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஊற ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துலேயே எல்லாமே மொத்தமாகவே நல்லா ஊறிடும். பாருங்கள், ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஊறி வந்துடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண இந்த மண் கலவையை க்ரோ பேக்கில் ஃபில் பண்ணிக்கிறலாம். க்ரோ பேக்கில் எல்லா மண் கலவையும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறலாம். தண்ணி நம்ம பார்த்து ஊற்றணும். நம்ம தெரியாமல் கொஞ்சம் தேவைக்கு அதிகமாக ஊற்றிட்டா இந்த மாதிரி ஹோல்ஸ் வழியாக அந்த தண்ணி வெளியாயிரும். பட் அதோடு சேர்த்து நம்ம உரம் போட்டிக்கிற அந்த உரத்தில் உள்ள ஊட்டச்சத்துமே வெளியாகும். ஸோ நீங்கள் வாட்டர் ஊற்றும் போது கொஞ்சம் பார்த்து கவனமாக ஊற்றுங்க. மண் கிடைக்காதவங்க, சிட்டி சைடில் ஃப்ளாட் சிஸ்டத்தில் இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி கோகோ பீட்டும் உரமும் 2 மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். மண் போடணுன்னு அவசியம் கிடையாது. இதோட ரேஷியோவும் சம பங்கு தான். 50% நீங்கள் கோகோ பீட் எடுத்தீங்க அப்படின்னா 50% உரம் போடணும். இப்போ இதை நல்லா தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். உங்கள்கிட்ட ரெயின் வாட்டர் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டு மிக்ஸ் பண்ணால் நல்லாவே பிளான்ட்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா நார்மல் வாட்டர் கூட நீங்கள் தெளித்து விட்டுக்கிறலாம். இப்போ க்ரோ பேக்கில் இதையும் நான் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். க்ரோ பேக்கு முக்கால்வாசி அளவு நீங்கள் மண் போட்டால் போதும். ஃபுல்லாக நிரப்பி போடணுன்னு அவசியம் கிடையாது. இது என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஸ்மால் க்ரோ பேக்கில் மண் கலவையை ஃபில் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், சில செடிகள் டைரெக்டாக க்ரோ பேக்கில் வச்சா வராது. அதனால இந்த மாதிரி சின்ன க்ரோ பேக்கில் நீங்கள் மண்ணை ஃபில் பண்ணி அதில் சீட்ஸை போட்டு கொஞ்சம் வளர்ந்து வந்ததும் நீங்கள் க்ரோ பேக்குக்கு அதை ஷிஃப்ட் பண்ணிக்கிறலாம். இப்படி நீங்கள் பண்ணும்போது பிளான்ட்டோட க்ரோத் இன்னும் சீக்கிரமாகவே உங்களுக்கு வரும். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், க்ரோ பேக் எல்லாமே மண் எல்லாமே நிரப்பி அலைன் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் நாம் சீட்ஸை போட போகிறோம். சீட்ஸ் நீங்கள் வீட்டில் உள்ள வெஜிடபிள்ஸில் இருந்தும் எடுத்து போட்டுக்கிறலாம்.
அல்லது ஆன்லைன்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறலாம். இதை பற்றி விளக்கமான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். சீட்ஸ் போட்டு 4 டேஸில் இருந்து 1 வீக்குள்ளே உங்களுக்கு இந்த மாதிரி இலைகள் விட ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்